நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தியறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க இலங்கை அரசு அர்ப்பணிப்புடன் செயற்படும். சர்வதேச தலைவர்கள் முன் ஜனாதிபதி உறுதி. வன்னியில் காடழிப்புக்கு எதிராக அரசு ஊழியர்கள் கைகோர்க்க வேண்டும் என்கிறார் பாதுகாப்பு செயலாளர். வன்னி பிரதேசයේ වන සම්පත නැති වෙනවා කියලා කියන්නේ මුළු මහත් ශ්‍රී ලංකාවටම බලපාන හේතුවක් වෙනවා. ஜஹ்ரான் தொடர்பான பகிரங்க விசாரணைகளுக்கு அப்போதைய ஜனாதிபதியை கட்டுப்பாடு விதித்தார். பூஜித் ஆணைக்குழுவில் சாட்சியம். மின்கம்பம் ஏறி தனிப்பட்ட கோரிக்கைகளுக்கு தீர்வு கேட்கும் நபர். கொலன்னாவையில் சம்பவம். சிறுவர்களையும் முதியவர்களையும் கொண்டாடும் நாள் இன்று. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வாழ்த்து. அமெரிக்க விமான கட்டமைப்பையும் ஆட்டம் காண வைக்கிறது கோவிட் தொற்று. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் பேண்தகு முகாமைத்துவத்திற்கும் இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உயிர் பல்வகைத்தன்மை மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய மலை நாடு, சிங்கராஜ மலைக்காடுகள் ஆகிய இரண்டும் யுனெஸ்கோ இயற்கை மரபுரிமைகளின் தாயகமாக திகழ்கிறது. தனித்துவமான வளம் நிறைந்த உயிர் பல்வகைத்தன்மைக்கு பங்களிப்பு செய்யும் இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் நிலையாக அதனை முகாமைத்துவம் செய்வதற்கும் இலங்கை மிகுந்த அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் நிர்மாண பணிகளை 2023ஆம் ஆண்டுக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். 2வது முனைய நிர்மாண பணிகள் நிறைவு செய்யப்பட்டதும் வருடம் ஒன்றுக்கு 15 மில்லியன்களுக்கும் அதிகமான விமான பயணிகளுக்கு சேவைகளை வழங்க முடியும். இந்த நிர்மாண பணிகளை தொடர்ந்து உள்வரும் மற்றும் வெளிசெல்லும் முனையங்கள் 2 பகுதிகளாக செயற்படுத்தப்படும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். இ-கேட் வசதிகள் ஊடாக பயணிகளுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதனுடன் இணைந்ததாக வாகன தரிப்பிடமும் விமான நிலையத்திற்கு அருகாமையில் நிர்மாணிக்கப்படும். மத்தளை விமான நிலையம் ஜனவரி மாதம் முதல் இதுவரையில் 270 விமான செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதுடன் இதன் மூலம் 12,000க்கும் அதிகமானவர்கள் சேவையை பெற்றுள்ளனர். எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கன் விமான சேவை மத்தள விமான நிலையத்திலிருந்து வாரத்திற்கு 7 விமான பயண தொடர்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதன்போது 2023ஆம் ஆண்டுக்கு பொருத்தமான வகையில் அனைத்து தொழில்நுட்ப வசதிகளுடனும் வினைத்திறன் மிக்க விமான நிலைய முனையமாக அதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று பொருளாதார புத்தெழுச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பாசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். இலங்கையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமைகள் ஆர்வலர்கள், மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் அச்சுறுத்தப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரேஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 45வது கூட்டத்தொடரின் நேற்றைய அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 43வது கூட்டத்தொடரில் பங்கேற்றவர்களில் சிலர் ஜெனீவாவிற்கு விஜயம் செய்வதற்கு முன்னரும் கூட்டத்தொடர் முடிவடைந்து நாடு திரும்பிய பின்னரும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தில் முறைப்பாடுகள் பதிவாகியிருப்பதாக அன்டோனியோ குட்டரஸின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமைகள் ஆர்வலர்கள் மற்றும் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்தமை குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்திற்கு தொடர்ந்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு படையினரும் புலனாய்வு பிரிவினரும் நாட்டில் குறிப்பிட்ட ஒரு மக்கள் குழுவினரை கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐக்கிய நாடுகளுக்கு நிரந்தர வதிவிட பிரதிநிதி டயானா
டயானி மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளரின் வருடாந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே பகிரங்கமாக நிராகரித்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் கருத்து சுதந்திரம், சிவில் சமூகத்திற்கான தளம் ஆகியவற்றை பாதுகாப்பது குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளது எனவும் தெரிவித்துள்ள டயானி மெண்டிஸ், ஊடகவியலாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், சிவில் சமூகத்தினருக்கு எதிரான சம்பவங்கள் குறித்த முறைப்பாடுகளை விசாரணை செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வன்னியில் விசாலமான காடழிப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் குறித்த காடழிப்பை இடைநிறுத்த அரச அதிகாரிகள் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்போடு செயலாற்ற வேண்டியுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உள்ளக பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்ச இன்றைய தினம் வவுனியாவுக்கு விஜயம் ஒன்று மேற்கொண்டார். இதன்போது 55 மில்லியன் ரூபாய் செலவில் வவுனியா மாவட்ட செயலகத்துக்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கேட்போர் கூடத்தினை உத்தியோகபூர்வமாக அவர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன இவ்வாறு தெரிவித்துள்ளார். සියලුම පහසුකම් වලින් සමන්විත ශ්‍රවණාගාරයක් வவுனியாව දිස්ත්‍රික්කයේ ජනතාවට සහ රජයේ නිලධාරීන්ට ලබා දීමට வவுனியாவுக்கு பெரும் குறையாக இருந்த சகல வசதிகளையும் உள்ளடக்கிய கேட்போர் கூடமானது இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மக்களுக்கும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் இதனை பெற்றுக் கொடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதேபோன்று யுத்தம் காரணமாக வடக்கில் நெருக்கடியான சுமார் 3 லட்சம் மக்களை மீள அவர்களது சொந்த இடங்களில் குடியமர்த்துதல், அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக கன்னிவெடிகளை அகற்றுதல், வீடுகளை அமைத்துக் கொடுத்தல், விவசாய நிலங்களை அமைத்தல், அதேபோன்று தவறான வழியில் சென்ற இளைஞர் யுவதிகளுக்கு புனர்வாழ்வளித்தல் போன்ற பல கடமைகள் இடம்பெயர்ந்தோருக்கான பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக என்னுடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருந்தன. இன்று சந்தோஷத்துடன் கூறுகின்றேன், குறித்த கடமைகள் அனைத்தையும் எம்முடைய இராணுவத்தினரோடு இணைந்து வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளோம். வவுனியா மாவட்டத்தில் விசாலமான பணியொன்றினை நிறைவேற்றியுள்ளோம். எனக்கு நினைவிருக்கின்றது, அப்போது மீள்குடியேற்ற அமைச்சராக ரிஷாட் பதியுதீன் இருந்தார். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஜாதி பேதங்கள் இன்றி அனைவரும் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் இந்த மாவட்டத்துக்குள் விசாலமான முன்னேற்றம் ஒன்றை ஏற்படுத்தியிருந்தோம். இன்று வன்னியில் விசாலமான காடழிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. சட்டவிரோத காடழிப்புகளால் வன்னியில் காடுகள் இல்லாமல் போகின்றன. எனவே இதனை நிறுத்துவதற்கு நான் உட்பட எமது அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து அர்ப்பணிப்போடு செயலாற்ற வேண்டும். විශාල වන විනාශයක් මේ වන්නි ප්‍රදේශය තුල සිද්ධ වෙනවා. නීති විරෝධී ක්‍රමවේදයන් භාවිත කරමින් මේ වනය නැති වෙනවා. වන්නි ප්‍රදේශයේ වන සම්පත නැති වෙනවා කියලා කියන්නේ ඒක වන්නි ප්‍රදේශයේ ජනතාවට පමණක් නෙවෙයි මුළු මහත් ශ්‍රී ලංකාවටම බලපාන හේතුවක් වෙනවා. அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட 39 மனுக்கள் மீதான மேலதிக விசாரணைகள் நாளை காலை இடம்பெறவுள்ளது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட வரைவை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள 39 விசேட மனுக்கள், 7 இடையீட்டு மனுக்கள் மீதான பரிசீலனைகள் நேற்று பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய தலைமையில் உயர் நீதிமன்றத்தில் 2வது நாளாகவும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுவரை தாக்கல் செய்யப்பட்டுள்ள 39 மனுக்களில் 32 மனுதாரர்கள் சார்பிலான வாதங்கள் இதுவரை நிறைவு பெற்றுள்ளன. எஞ்சிய மனுதாரர்கள், இடையீட்டு மனுதாரர்கள் மற்றும் சட்டமாதிபரின் வாதங்கள் நாளை இடம்பெறவுள்ளன. நேற்றைய தினம் விசேட டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சார்பில் சட்டத்தரணி புலஸ்தி ஹேவமான், இளம் சட்டத்தரணிகள் சங்கம் சார்பில் சட்டத்தரணி நுவன் போப்பகே, இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் சார்பில் சட்டத்தரணி லக்ஷ்மணன் ஜெயக்குமார், கீர்த்தி தென்னகோன் சார்பில் சட்டத்தரணி ஷிரால் லக்திலக, ஐக்கிய தேசிய கட்சி செயலாளர் அகில விராஜ் காரியவசம் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் பெரேரா, இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி பாயிஸ் முஸ்தபா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீம் உள்ளிட்டவர்கள் தமது வாதங்களை முன்வைத்தனர். இதன்போது வாதங்களை முன்வைத்த சிரேஷ்ட சட்டத்தரணி ஷிரால் லக்திலக, இந்த 20வது திருத்தம் ஊடாக அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையை ஏற்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின் அடிப்படையில் கட்டமைப்பு மற்றும் அடிப்படை கொள்கைகளை மீறியே அவர்கள் அவ்வாறான ஒரு ஜனாதிபதியை உருவாக்க முயல்கின்றனர். இதை அங்கீகரிக்க முடியாது. எனவே 20ஆம் திருத்த சட்ட மூலத்தை அத்தியாயங்களை முழுமையாக பார்க்காது முற்றுமுழுதாக அதனை நிராகரிக்க வேண்டும். அரசியலமைப்பின் கட்டமைப்பினை சிதைக்கும் அரசியலமைப்பின் கொள்கைகளுக்கு முரணான உத்தேச சட்ட மூலம் ஒன்றினை 2/3 பெரும்பான்மை மட்டுமின்றி பொதுஜன வாக்கெடுப்பு ஊடாகவும் நிறைவேற்ற முடியாது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் மக்களின் கருத்துக்கள் ஆராயப்பட வேண்டியதில்லை. இவ்வாறான நிலைமைகள் வரலாற்றில் 2 தடவைகள் இடம்பெற்றுள்ளன. 1933ஆம் ஆண்டு ஜெர்மன் நாடாளுமன்றம் வெய்மார் அரசியலமைப்பை மீறி ஹிட்லருக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்கும் வண்ணம் சட்டம் ஒன்றினை இயற்றியது. அதேபோல் 1904ஆம் ஆண்டு பிரான்ஸ் மக்கள் பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஊடாக நெப்போலியனை ஆயுட்காலம் முழுவதும் ஏகாதிபதியாக நியமித்துக் கொண்டனர். இலங்கையிலும் தற்போது இதனை ஒத்த சம்பவங்களே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
இந்த நிலையில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி புலஸ்திஹேவமான் இவ்வாறு தெரிவித்தார். உத்தேச 20ஆம் திருத்தம் ஊடாக பொதுமக்களின் சிந்திக்கும் சுதந்திரம் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தகவல் அறியும் உரிமையை பாதிக்கும் எனவும் வாதிட்டார். இது மக்களின் நிறைமையை மீறுவதால் பொதுமக்கள் வாக்கெடுப்பின்றி அச்சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் சட்டத்தரணியுமான ரவுஃப் ஹக்கீம் தனது மனு தொடர்பில் தானே வாதிடுவதாக மன்றில் பதிவு செய்து உத்தேச 20ஆம் திருத்த சட்டமூலத்தை நிறைவேற்ற கண்டிப்பாக பொதுஜன வாக்கெடுப்பு வேண்டும் என தெரிவித்தார். குறிப்பாக அவசர சட்ட மூலங்களை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தை சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீம் அது மிகவும் ஆபத்தானது எனவும் மக்களின் ஜனநாயக உரிமையை மீறும் செயல் எனவும் குறிப்பிட்டார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள மனு மீது ஜனாதிபதி சட்டத்தரணி பாயிஸ் முஸ்தபா வாதங்களை பதிவு செய்தார். ஏற்கனவே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நியமித்து 20ஆம் திருத்த சட்ட மூலத்தை ஆராய்ந்த குழுவின் அறிக்கையையும் மனுவுடன் இணைத்துள்ளதாக கூறிய அவர் சட்டவாக்கம், நீதித்துறை மற்றும் அடிப்படை உரிமைகள் 20ஆம் திருத்த சட்ட மூலம் ஊடாக பாரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் அந்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற பொதுஜன வாக்கெடுப்பு அவசியம் என்றார். இந்த நிலையிலேயே இந்த விசேட மனுக்கள் மீதான பரிசீலனைகள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. 9வது நாடாளுமன்றத்தின் அரச பொறுப்பு முயற்சிகள் பற்றிய கோப் குழுவின் செயற்பாடுகள் எதிர்வரும் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் சரித ஹீரத் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 5 நாட்கள் கோப் குழு கூட உள்ளது. வரையறுக்கப்பட்ட லங்கா கோல்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கோப் குழுவின் முன்னிலையில் முதலில் அழைக்கப்படவுள்ளது. 2009ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை நுரைச்சோலை மின் நிலையத்திற்கு நிலக்கரி தயாரிப்பு நிறுவனமாக லங்கா கோல்ட் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி கொள்முதல் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகத்தினால் முன்வைக்கப்பட்ட விசேட கணக்காய்வு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அதன் அதிகாரிகள் அக்டோபர் 6ஆம் தேதி பிற்பகல் கோப் குழுவுக்கு அழைக்கப்படவுள்ளனர். அத்துடன் லக்விஜய மின் நிலையத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற சூழல் பாதிப்புகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட கணக்காய்வு அறிக்கையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் குறித்து அக்டோபர் 8ஆம் தேதி கோப் குழுவில் கலந்துரையாடுவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக பேராசிரியர் சரித ஹீரத் தெரிவித்தார். இதற்கிடையில் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் சாத்திய கூற்று ஆய்வு மற்றும் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் விசேட கணக்காய்வு அறிக்கையை பரிசீலிப்பதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் குறிப்பிட்ட வேலை திட்டத்தின் முகாமைத்துவ பிரிவு ஆகியன எதிர்வரும் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கோப் குழுவுக்கு அழைக்கப்படவுள்ளன. அதே நேரம் களனி கங்கையில் நீர் மாசடைந்தமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சூழல் கணக்காய்வு அறிக்கை குறித்து கலந்துரையாடுவதற்கு நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை, இலங்கை முதலீட்டு சபை, மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் ஆகியனவும் கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக அக்டோபர் 23ஆம் தேதி தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளது. தென்னை பயிர் செய்கை அதிகார சபை, தென்னை பயிர் செய்கை சபை மற்றும் தெங்கு ஆராய்ச்சி நிலையம் ஆகியன அன்றைய தினம் கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாதி ஜஹ்ரான் ஆசிம் உட்பட குழுவின் விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் தனக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்ததாக கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் பூஜி ஜயசுந்தர தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு சபை கூட்டத்தில் வைத்தே இந்த கட்டுப்பாடுகள் தனக்கு விதிக்கப்பட்டது எனவும் பூஜி ஜயசுந்தர உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்றும் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் பூஜி ஜயசுந்தர ஆஜராகி சாட்சியம் வழங்கினார். ஜஹ்ரான் ஹஷீம் மற்றும் அவரது குழுவினர் அடிப்படைவாதத்தை பரப்புதல், ISIS சிந்தனைகளை பரப்புதல் ஆகிய நடவடிக்கைகள் தொடர்பிலான தகவல் அரசு புலனாய்வு அதிகாரி மூலம் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றை ஆணைக்குழு முன்னிலைப்படுத்தியது. இந்நிலையில் இந்த அறிக்கையின் மூலம் எதிர்வினைகள் நடக்கலாம் என உங்களுக்கு தோன்றவில்லையா என ஆணைக்குழு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. எனக்கு தோன்றியிருந்தாலும் பிரயோஜனம் இருந்திருக்காது. எனக்கு அந்த விடயம் குறித்து அலசுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன என கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் பூஜி ஜயசுந்தரா ஆணைக்குழுவுக்கு பதில் வழங்கினர். ஜஹ்ரான் தொடர்பான பகிரங்க விசாரணைகளை நிறுத்துமாறு பாதுகாப்பு சபை கூட்டத்தில் ஜனாதிபதி கூறியதால் உங்களால் வேலை செய்ய முடியாமல் போனது என்றால் நீங்கள் ஏன் மாற்று வழிக்கு முயற்சிக்கவில்லை என ஆணைக்குழு மீண்டும் கேள்வி எழுப்பியது. ஜனாதிபதியின் கட்டளைகளை எவரும் கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்பதால் அதற்கு முயற்சிக்கவில்லை என பூஜி ஜயசுந்தரா ஆணைக்குழுவிடம் தெரிவித்தார். நீங்கள் குறைந்தது சட்டமா அதிபருடனாவது பேசுவதற்கு முயற்சி செய்யவில்லையா என மீண்டும் ஆணைக்குழு குறுக்கு கேள்வியை தொடுத்தது. எனக்கு அவரிடம் சொல்ல அவகாசம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு வழிகளை சுமந்து கொண்டிருப்பதை தவிர யாரிடமும் சொல்ல முடியாது. இது போலீஸில் நாம் எடுக்க வேண்டிய அனுபவமும் பயிற்சியும் கூட என பூஜி ஜயசுந்தர பதில் வழங்கினார்.
இந்த கட்டளைகள் வந்த காலத்தில் நீங்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்தீர்களா அல்லது சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் கீழ் இருந்தீர்களா என ஆணைக்குழு தரப்பில் மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்டது. போலீஸ் ஆணைக்குழு சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் கீழே இருந்தது எனவும் அந்த கட்டளைகள் கிடைத்த பொழுது அமைச்சரும் பிரதமரும் பாதுகாப்பு சபையில் இருந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவும் பூஜி ஜெயசுந்தர தெரிவித்தார். அத்தோடு அவர்களுக்கு கூட ஜனாதிபதியின் கட்டளைகளுக்கு மேல் எந்த விடயத்தையும் முன்னெடுத்து செல்ல முடியாது எனவும் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர ஆணைக்குழுவில் தெரிவித்தார். தன்னுடைய சகோதரர் ரியாஜ் பதியுதீன் நிரபராதி என்ற காரணத்தினாலேயே அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். ஒரு சம்பவத்தில் குற்றவாளியாக இருந்தால்தான் சிறையிலேயே அடைப்பது வழமை. அதற்கு நேர்மாறாக குற்றவாளி என்று நிரூபிக்க முன்னரே தனது சகோதரர் கைது செய்யப்பட்டார் எனவும் ரிஷாட் பதியுதீன் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் இன்சாப் இப்ராஹிம் என்கின்ற ஒரு வர்த்தகர் என்னுடைய சகோதரருக்கு 7 முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே தான் அவரை அழைத்துச் சென்றார்கள். 2 தினங்களில் அவரை விடுதலை செய்வதாகத்தான் அழைத்துச் சென்றார்கள். ஆனால் அழைத்துச் சென்ற பிறகு அவரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே வைத்திருந்தார்கள். அவ்வாறு இருந்த பொழுதும் என்னிடத்திலே ஊடகத்தினர் கேட்ட பொழுது நான் சொன்னேன், என்னுடைய சகோதரர் நிரபராதி. என்னுடைய சகோதரர் சிறு பிள்ளையிலிருந்து எனக்கு தெரியும், அவர் இவ்வாறான எந்த குற்றத்தோடும் சம்பந்தம் இல்லாதவர் என்று நான் சொன்னேன். சிஐடி முன்னெடுத்த விசாரணைக்கு என்னுடைய சகோதரர் பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவார் என்றும் சொன்னேன். அதன் பிறகு 5.5 மாதங்கள் கழித்து என்னுடைய சகோதரர் நிரபராதி, எந்த குற்றத்தோடும் சம்பந்தம் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கைதை பொறுத்த வரையிலே எங்களுடைய சட்டத்தணிகள் எல்லாம் சொல்வது என்னவென்றால், ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற பொழுது ஒருவரை விசாரணை செய்து அவர் ஒரு குற்றவாளியாக இருந்தால் தான் சிறையிலே அடைப்பது வழமை. அதற்கு நேர்மாறாக குற்றச்சாட்டு நிரூபிப்பதற்கு முன்னரே என்னுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே 5.5 மாதங்கள் இருந்த பிறகு எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படாமல் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அன்றும் நான் சொன்னேன், நீதி இந்த நாட்டிலே இருக்குமாக இருந்தால் என்னுடைய சகோதரர் விடுதலை ஆவார் என்று. சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே நான் உறுதியாக இருக்கிறேன். அதற்கு எந்த வகையிலும் நாங்கள் ஒரு காலம் இடைஞ்சலாக நானும் என்னுடைய சகோதரர் இருக்க மாட்டோம். எனவே என்னுடைய சகோதரர் நிரபராதி என்று 5.5 மாதங்களுக்கு பின்னர் தான் இந்த சிஐடியினர் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அது நான் படைத்த இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். நன்றி. இன்று உலக சிறுவர் தினம் மற்றும் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. எமது நாடு எமது கைகளில் என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் இம்முறை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் பத்ரமுல்ல அபேகமவில் தேசிய சிறுவர் தின விழா நடைபெற்றது. இடையே புரிந்துணர்வையும் பொது நிலைப்பாட்டையும் ஏற்படுத்துவதற்காக சிறுவர் தினம் ஐக்கிய நாடுகள் சபையினால் 1954ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. இலங்கையில் இன்றைய தினம் இது கொண்டாடப்படுகின்றது. எனினும் ஒவ்வொரு நாடுகளிலும் வெவ்வேறு தினங்களில் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. அத்தோடு இன்று உலக முதியோர் தினமும் கொண்டாடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை எமது நாடு எமது கைகளில் என்ற எண்ணக்கருவின் அடிப்படையில் இன்று தேசிய சிறுவர் தின விழா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் பத்ரமுல்ல அபேகமையில் இடம்பெற்றது. இதன்போது சவால்களின் ஊடாக அழகிய சிறுவர் பராயத்தை கட்டி எழுப்புவதற்கு சௌபாக்கிய எண்ணக்கருவில் அரசாங்கம் முக்கியத்துவம் வழங்கியுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எமது சிறுவர்கள் எமது தேசத்தின் எதிர்கால சொத்துக்கள். அவர்களை அறிவு ரீதியாக வளப்படுத்தி திறன் விருத்திக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பது முழு சமூகத்தினது பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாடு தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் எவ்வளவு உயர்ந்த அபிவிருத்தி படிநிலைகளை அடைந்து கொண்டாலும் சமூகம் அன்பு அறம் போன்ற அடிப்படை மானிட பண்புகளை பெற்றிருக்கவில்லை என்றால் அதனை ஒரு சிறந்த தேசமாக கருத முடியாது என நான் நம்புகிறேன். ஒரு சிறந்த தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு நாம் எமது சிறுவர் தலைமுறையை சிறந்த ஒழுக்க பெருமானங்களுடன் தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் மொழி அறிவை பெற்றவர்களாக வளப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை குழந்தைகளையே ஒவ்வொரு நாட்டினதும் எதிர்காலம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களை ஆரோக்கியமான செயற்திறன் மிக்க குழந்தைகளாக மாற்றுவதற்கு குழந்தைகள் முறையாக வழிநடத்தப்படுகின்றார்கள் என்பதை உறுதி செய்வது எமது பொறுப்பாகும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பான மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதற்கு இலங்கையின் அனைத்து சமூகங்களும் பகிர்ந்து கொள்ளும் பரஸ்பர கலாச்சாரம், சமூக மற்றும் தார்மீக விழுமியங்கள் என்பனவும் கைகொடுக்கும் என தான் நம்புவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். முதியோரை மேம்படுத்தும் நோக்கத்தில் 1990 அக்டோபர் 1ஆம் தேதியை உலக முதியோர் தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. 2002ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச அளவில் முதியோருக்கான செயல்பாட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. முதியோர் சுதந்திரம், பங்களிப்பு, வயதானவர்களை மதித்தல் போன்றவை உலக முதியோர் தினத்தின் முக்கிய நோக்கமாகும்.
வயதானவர்களின் அனுபவங்கள் இளைய தலைமுறையினருக்கு அவசியமானவை. எத்தனை பேர் இதனை உணர்ந்திருக்கின்றனர்? பெற்றோர்களையும் வயதானவர்களையும் பாரம் என்று கருதி முதியோர் இல்லங்களுக்கு கொண்டு போய் விட்டு வந்து விடுகின்றனர். இதனால் வயதானவர்களுக்கு தனிமையும் வறுமையுமே மிஞ்சுகிறது. வயதானவர்களை குழந்தைகளைப் போல் பாவித்து அவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் மதிப்பையும் அளிக்க வேண்டும். இந்நிலையில் மிகவும் பாதுகாப்பான சிறுவர் சமுதாயத்தையும் ஆரோக்கியமான முதியோர் சமுதாயத்தையும் உருவாக்க அனைவரையும் ஒன்றிணைமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். சிறுவர் மற்றும் முதியோர் தினத்தை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சிறுவர் தினம் போன்று முதியோர் தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. முதியவர்களை கவனிப்பது என்பது புண்ணியமான செயலாக பௌத்த தர்மத்திலும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பௌத்த நாடான இலங்கையில் 300 முதியோர் இல்லங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான பின்புலத்தில் முதியோர் தொடர்பில் புதிதாக சிந்திக்க வேண்டிய காலகட்டமே தற்போது உருவாகியுள்ளது. இந்நிலையில் மிகவும் பாதுகாப்பான சிறுவர் சமுதாயத்தையும் ஆரோக்கியமான முதியோர் சமுதாயத்தையும் உருவாக்க அனைவரும் ஒன்றிணைவோம் என்று குறிப்பிட்டார். இதேவேளை சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தின நிகழ்வுகள் இன்று நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றது. சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு அக்கரப்பத்தனை சென்ட் ஜார்ஜ் முன்பள்ளி பாடசாலையில் இன்று சிறுவர் தின நிகழ்வுகள் பாடசாலை ஆசிரியர் தலைமையில் இடம்பெற்றது. எங்கள் நாடு எங்கள் கைகளில் என்ற துணைப்பொருளில் விழிப்புணர்வு ஊர்வலமும் இடம்பெற்றது. ஊர்வலத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரும் கலந்து கொண்டனர். ஊர்வலமானது அக்கரைப்பத்தனை நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஹோல்ப்ரூக் நகரம் வரை சென்றடைந்து மீண்டும் பாடசாலையை வந்தடைந்தது. அதன் பிறகு பாடசாலையின் வளாகத்தில் மரநடுகை இடம்பெற்றது. அத்தோடு சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட டிகோயா வனராஜா மேல்பிரிவு பாடசாலையில் ஒழுங்கு செய்திருந்த சிறுவர் தின நிகழ்வு இன்று அப்பாடசாலையின் அதிபரின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சிறுவர்கள் மகிழ்விக்கக்கூடிய பாரம்பரிய மற்றும் நவீன விளையாட்டுகளால் மாணவர்களின் அறிவுத்திறன், மனப்பாங்கு நவீன உலகிற்கு ஏற்ற வகையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. சர்வதேச சிறுவர் தின நிகழ்வு இன்றைய தினம் காலை மன்னார் பேசாலை புனித மரியாள் பாடசாலையில் பாடசாலையின் அதிபர் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. சிறுவர்களின் உரிமைகளை வலியுறுத்தி எங்கள் நாடு எங்கள் கைகளில் என்ற கருப்பொருளில் பேசாலை புனித வெற்றி நாயகி ஆலயத்திலிருந்து மரியாள் பாடசாலை வரை பிரதான வீதி வழியாக ஊர்வலமாக சிறுவர்கள் மகிழ்வுடன் சென்றனர். இதன்போது ஊர்வலத்தில் கலந்து கொண்ட சிறுவர்கள் முகமூடி அணிந்து ஆரவாரத்துடன் கைகளை அசைத்து மகிழ்ச்சியாக ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு இன்று சிரேஷ்ட பிரஜைகளை கௌரவிக்கும் நிகழ்வு ஓட்டமாவடி பிரதேச சபையில் நடைபெற்றது. கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் வரலாற்றில் முதல் தடவையாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் பிரதேசத்தின் கல்வி, கலை, கலாசார, ஆன்மீகம் உள்ளிட்ட சமூக பணிகளில் அக்கறையுடன் செயற்பட்டு சமூக முன்னோடிகளாக திகழும் 60 வயதினை பூர்த்தி செய்த தமிழ், முஸ்லிம் இனங்களைச் சேர்ந்த 60 முதியோர்கள் இந்நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர். இதேவேளை சிறுவர் தினத்தை முன்னிட்டு களுத்துறை முஸ்லிம் பாலிகா மகா வித்தியாலயத்தில் கடந்த 29 வருடங்களாக அதிபராக இருந்து சேவையாற்றிவிட்டு ஓய்வு பெற்று செல்லும் களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி நஜீபா அமீர் அம்ஷாவுக்கான பிரியாவிடை வைபவம் இன்று பாடசாலையின் வளாகத்தில் பாடசாலையின் புதிய அதிபர் திருமதி ஃபாத்திமா ஷபி அலவியின் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக களுத்துறை மாவட்ட வலய கல்வி பணிப்பாளர் திருமதி OMV முதலியேயும் கௌரவ அதிதியாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் நீதி அமைச்சருமான அலி ஜப்ரியும் கலந்து கொண்டனர். விசேட பேச்சாளர்களாக ஜமியா நலீமியாவின் பிரதிப்பணிப்பாளர் அஷக் ஏசி அகர் முகமது, வைத்தியர் ருஷ்தா ரூமி உள்ளிட்ட பல அதிதிகளும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பாடசாலையின் சகல பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலையின் நலன் விரும்பிகள் என பெருந்திரளானோர் கலந்து சிறப்பித்தனர். மேல் மாகாணத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் 163 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை நீர்கொழும்பு 50 ஏக்கர் பகுதியில் வர்த்தகர் ஒருவரின் இல்லத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் 6 போலீஸ் குழுக்கள் மூலம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன.
முற்பகல் நீர்கொழும்பு 50 ஏக்கர் பகுதியில் வர்த்தகர் ஒருவரின் இல்லத்திற்குள் பிரவேசித்த 7 பேர் கொண்ட குழு ஆயுத முனையில் சுமார் 3 கோடி ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் போது குறித்த வீட்டு உரிமையாளரான வர்த்தகரும் வீட்டு காவலாளியும் வீட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. முகமூடி அணிந்த நிலையில் வந்த சந்தேக நபர்கள் துப்பாக்கியை காண்பித்து அவர்களை அச்சுறுத்தி பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு சிசிடிவி காட்சிகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு கட்டான போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையிலேயே தற்போது சந்தேக நபர்களை கைது செய்ய 60 போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய 6 குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன. மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோரின் ஆலோசனைக்கு அமைய விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் இன்று காலை 5 மணி வரையான 24 மணித்தியாலங்களில் 163 சந்தேக நபர்கள் ஹெரோயின் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1 கிலோ மற்றும் 312 கிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருளும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கஞ்சா போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய 103 பேரும், சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் 88 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப்பொருள் மற்றும் கோடாவுடன் 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா போதைப்பொருளுடன் மேகொட உடகேவத்த பிரதேசத்தில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுகேகொட பிரிவு ஊழல் ஒழிப்பு பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் காட்டதனியவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றின் அடிப்படையில் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேகொட உடகேவத்த பிரதேசத்தில் வீடொன்றில் ரகசியமான முறையில் குறித்த கஞ்சா வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வயங்கொட நிட்டம்பு ஆகிய பிரதேசங்களில் ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்திருந்த உதம்மிட்ட தரையா எனும் தர்ஷன உள்ளிட்ட மேலும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிட்டம்புவ போலீசார் முன்னெடுத்த சுற்றிவளைப்பின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கொலன்னாவை பிரதான வீதியில் உள்ள அதிக மின்வலுவை கொண்ட மின் கோபுரம் ஒன்றின் மீதேறி நபர் ஒருவர் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தார். இன்று பகல் 12:30 மணியளவில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலனாவை பிரதேசத்தை சேர்ந்த குறித்த நபர் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே மின்கோபுரத்தில் ஏறியுள்ளார் என்றும் இவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இன்று மதியம் 12:30 மணி அளவில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த நபர் மின்கோபுரத்தில் ஏறியவுடன் அந்த பிரதேசத்தில் மின்தடை அமுல்படுத்தப்பட்டது என்றும் கொலனாவை பிரதான வீதியில் உள்ள அதிக மின்வலுவை கொண்ட மின் கோபுரம் ஒன்றின் மீதேறி குறித்த நபர் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்த நிலையில் தற்போது போலீசார் மற்றும் மின்சார சபை அதிகாரிகளால் கீழிறக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சிகிச்சை பெற்று வரும் கோவிட்-19 வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 136ஆக பதிவாகியுள்ளது. இன்று இதுவரையிலான காலப்பகுதியில் புதிதாக 2 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 6 கோவிட்-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த ஒருவர், துபாயிலிருந்து நாடு திரும்பிய மாலுமி ஒருவர், ஒமானிலிருந்து நாடு திரும்பிய 3 பேர் மற்றும் ஒமானிலிருந்து நாடு திரும்பிய இந்திய பிரஜையான மாலுமி ஒருவர் என 6 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். இதேவேளை இன்று மாலை 6 மணி வரையில் 3382 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். புதிதாக 2 தொற்றாளர்கள் இன்று மாலை இனம் காணப்பட்டிருந்தனர். ஒமானிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட 2 பேரே இவ்வாறு இனம் காணப்பட்டனர். தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3233ஆக உயர்வடைந்துள்ளது. நாட்டில் தற்போது 136 கோவிட் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை நாட்டில் 13 தொற்றாளர்கள் மரணமடைந்துள்ளனர். இதேவேளை நாட்டில் நேற்று 1724 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 2,89,588 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன.
இதேவேளை கோவிட் கட்டுப்பாடுகள் காரணமாக அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சிக்கி தவித்த மொத்தம் 331 இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து 19 இலங்கையர்கள் இன்று அதிகாலை 12:45 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். மேலும் அமெரிக்காவிலிருந்து கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் 312 இலங்கையர்கள் அதிகாலை 2:55 மணியளவில் கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இவ்வாறு வருகை தந்த அனைவரிடமும் PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இத்துடன் நமது செய்தியறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் நமது பிரதான செய்தியறிக்கையினை நாளை பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.